அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400 பதிவேற்றம் 244வது நாள், பாடல் 242. சால மறைத்து ஓம்பி சான்றவர் கைகரப்ப, காலை கழிந்ததன் பின்றையும் மேலை கறவை கன்று ஊர்ந்தானை தந்தையும் ஊர்ந்தான், முறைமைக்கு மூப்பு இளமை இல். இது எல்லோரும் அறிந்த ஒரு நிகழ்வு. பிள்ளையையே கொன்றான் ஒரு சோழ அரசன் என்று சொல்லுவார்கள். மனுநீதி காத்த சோழன் என்று அவனுக்கு பெயரும் பெற்றான். இளவரசன் ஒரு கன்றுக்குட்டியின் மீது தேரை ஏற்றி விடுகிறான். கன்றுக்குட்டி இறந்து விடுகிறது. இளவரசன் சிறு வயது பாலகன். உடனே அங்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அத்துணை பேரும், இவன் இளைஞன், சிறுவன், இவனுக்கு தண்டனை கிடையாது என்று சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் மன்னனுக்கோ மனம் ஒப்பவில்லை. முன்னிரவிலே நடந்த அந்த செயலுக்கு, அந்த இரவிலே மூத்தவர்களெல்லாம் வயதில் இளையவன் இவன், எனவே இவன் செய்தது குற்றமாகாது என்று தீர்ப்பு சொல்லி இளவரசனை விட்டு விடுகிறார்கள். ஆனால் அன்று இரவு முழுதும் தூக்கமில்லாமல் தவித்தானாம் அந்த அரசன். தன்னுடைய கன்று இல்லாமல் அந்த தாய் எப்படி தவித்திருக்கும், காய்ப்பசு தவித்திருக்கும் என்பதை நினைத்து அந்த தாய் பசு மணி அடித்த உடனே வந்தவன் செய்த தவறு தன்னுடைய மகனுடையது என்று அறிந்த பின்னால் காலையில் முதல் வேலையாக தன்னுடைய மகன் மீது தேரை ஏற்றி கொன்றான் என்று சொல்லுவதோடு, தவறு செய்து பிழை செய்தவனிலே முதியவன் என்றும் இளையவன் என்றும் கருதி நீதி வழங்கக்கூடாது, நீதி என்பது எல்லோருக்கும் சமமானது என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல். 242வது பாடல். மீண்டும் பாடலை பார்க்கலாம். சால மறைத்து ஓம்பி சான்றவர் கைகரப்ப, காலை கழிந்ததன் பின்னையும் மேலை கறவை கன்று ஊர்ந்தானே தந்தையும் ஊர்ந்தான், முறைமைக்கு மூப்பு இளமை இல். நன்றி, வணக்கம்.